வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா? எங்க வந்திருக்கோம் மச்சான்? கேரம் போர்டு மேனுஃபேக்சர் பண்ற ஸ்பாட்டுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். சரி, நீ கேரம் போர்டு வீட்டுல விளையாடி இருப்பல? ஆமா. என்னைக்கு அதை யோசிச்சிருக்கா அது எப்படி பண்றாங்கன்ட்டு? வடச்சனை படம் நிறைய பாத்துருக்கேன். அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படியா? ஆமா. சரி மச்சான், இந்த இடம் எங்கடா இருக்கு கரெக்டா? நம்ம விநாயகபுரம்ல தான் இருக்கு. லொகேஷன் டீடைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. சரி வா, நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? கண்டிப்பா வா மச்சான். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அண்ணன் பேர் பாத்தீங்கன்னா சிவகுமார். இவங்க தான் பாத்தீங்கன்னா விமலா கேரம் போர்டு இருக்குல்ல, அதோடைய ஓனர். இப்போ நம்ம கிட்ட கேரம் போர்டு வந்து இப்போ பேசிக்கா என்ன பிரைஸ்ல இருந்து எவ்வளவு ஹை லெவல் வரைக்கும்? ஓகே சார், பேசிக் வந்து உங்களுக்கு ஸ்மால் சைஸ் வருது, கிட் சைஸ். சரி, அது இன்க்ளூடிங் காயின் ஸ்டேக்கரோட நம்ம ஒரு 500 ரேஞ்சுக்குள்ள பண்றோம். ஓகே. கொஞ்சம் ஹை பிரீமியம் குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பிலோ 9000 மேல இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்மாலு, மீடியம், ஸ்டாண்டர்டு, மினி டோர்னமெண்ட், 3x2, 4x2, 5x2. ஸோ இதுல 2.5 குவார்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் லிஸ்ட்ல சேர்ந்துரும். ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இண்டிவிஜுவல் வீட்டில் விளையாடுறது. 2.5 குவார்டர் எல்லாமே வந்து கிளப் பர்பஸ். ஸோ அது கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியாகவும் திக்னஸாகவும் நல்லா இருக்கும், சர்ஃபேஸ் நல்லா இருக்கும். ஸோ பேசிக் மாடல்லே நம்ம எல்லாமே 4mm தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வெளியே மார்க்கெட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5, 3 வரைக்கும் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ 4mm கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இன்னர் சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கும், ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் வராது. ஸோ 4mm காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம், பட் குவாலிட்டி நம்ம பார்க்கறதுனால பட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடுக்காக 4mm மட்டும் அதில் இன்க்ளூட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். பட் நல்லா இருக்கும், 4mmன்றது நல்லா இருக்கும். கிளாசி ஃபினிஷிங் வருது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ், பியூ கோட் ஃபினிஷ். இல்லை பியூ கோட்ல என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளையாடும் போது எந்த ஒரு ஸ்கிராச்சஸும் வராது. ஸ்மூத்தாக உங்களுக்கு அந்த நைஸ் டச்சில் ஒரு ஜென்டலாக விளையாடுற மாதிரி இருக்கும். கிளாஸில் வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கம்மி இருக்கும், பியூல வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் டிஃபரன்ஸும் கொஞ்சம் இருக்கும் அதில். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு பேக்ல எல்லாமே டீ குட் தான் கொடுத்துருக்கோம். சைடில் வர ஃப்ரேம்ஸ் எல்லாமே சீசன் வுட்டு. மினிமம் ஒரு 3 to 4 months சீசன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷனுக்கே வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதான் பேக்கெட் நெட் பார்த்தீங்கன்னா உள்ளன் காட்டன் நெட்ல பண்ணிட்டு இருக்கோம் சார். அது வந்து உங்களுக்கு காயின் ஸ்டோரேஜ் நல்லா இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் போர்டு பார்த்தீங்கன்னா சிலது வந்து உங்களுக்கு நெட்டு போட மாட்டாங்க, ஒரு மஸ்கிட்டோஸ் நெட் மாதிரி சிம்பிளாக வரும். அது 1 or 2 காயின்ஸ் இருந்தாலே உங்களுக்கு அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மினிமம் ஒரு 10 காயின்ஸ் ஸ்டோரேஜ் ஆகிற லெவலுக்கு நெட்டு கொடுத்துருக்கும். காட்டன் நெட்டு சார் அது நெட்டு. ஏன்னா அது மார்க்கெட்லயே சீப்பா வருது, பட் அது சாட்டிஸ்ஃபைட் இல்லாம இருக்கிறதுனால நாங்களே அதே ஓனா பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி சரி, ஓகே. எங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு மெயின், எங்களுக்கு தரம் தான் மெயின். குவாலிட்டி எப்படின்னா இப்போ நம்ம எல்லாம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வுட், குவாலிட்டி வந்து எல்லாம் சீசன் வுட் தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு பாத்தீங்கன்னா பாதி நாள் வெயில் மழை மாறி மாறி வருது. ஸோ கொஞ்சம் நீங்க அந்த விளையாடி முடிச்சுட்டு கொஞ்சம் கவர்லாம் போட்டு கொஞ்சம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா வின்டர் சீசன்ல நல்லா இருக்கும். ஸோ சம்மர்ல வந்து ஒரு ஹீட்டேஜ் பிளேஸை தவிர்த்து மற்ற இடத்துல கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சில ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்கு மெயின்டெனன்ஸ், அதை நாங்க எப்படின்னு சொல்லுவோம் சார். அதே மாதிரி உங்களுக்கு மேனுஃபேக்சர் ஏதாவது சர்வீஸ் சப்போர்ட் வேணாலும் நாங்க இமீடியட்டா அட்டெண்ட் பண்ணி செஞ்சு கொடுத்துருவோம். ஏன்னா கஸ்டமர் சர்வீஸ் சில டைம் வந்து இப்போ நான் வாங்கியிருக்கேன், கேரம் போர்டு வாங்கியிருக்கேன். அது வெயில் டைம்ல நல்லா இருக்கும். ஓகே. இந்த மழை காலம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் லைட்டா உப்புன மாதிரி. ஆமா சார், அதுக்குதான் வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா 4mm ப்ளவுட் போடுறது நம்ம. அதுல வந்து உங்களுக்கு உப்புற காரணம் வந்து ஒரு 2.5mm 3mm போடுவாங்க. ஸோ 4mm 2.5 3mm வந்து ரேட் வேரியேஷன்னால நம்ம 4mm போடும்போது அது வந்து உங்களுக்கு திக்னஸ் இருக்கும், உடனே வந்து உங்களுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் வராது. ரெண்டாவது நம்ம போடுறது கொஞ்சம் கிரேட் நல்லா இருக்கும் பிளேவுட், அதாவது ஹார்ட்வுட்ல இருந்து எடுத்து போடுற பிளேவுட். அது இதுல நிறைய வருது, வெரைட்டி நிறைய வருது. நம்ம கொஞ்சம் பெஸ்ட் குவாலிட்டி பிளேவுட் போடுறோம் சார். அது இல்லாம மேல உங்களுக்கு லேக்கர் கோட்டிங் இருக்கிறதுனால உடனே தண்ணி அப்சர்வ் பண்ணாது. அதுக்காக சொல்றது ஒரு சேஃப்னஸ்க்கு ஒரு கவர் போட்டுடணும். எல்லாத்துக்கும் ஒரு சேஃப் வாங்குறதோட பத்தாது, அது மெயின்டெனன்ஸ் நம்ம கொஞ்சம் பாத்துணும் சார். ரொம்ப அதுக்குன்னு மெனக்கெடுக்க வேணாம், ஓரளவுக்கு என்ன முடியுமோ அதை விளையாடி முடிச்சுட்டு ஒரு கவர் போட்டுடலாம். ஓப்பனிங்ல ஒரு காட்டன் துணியில அதை கிளீன் பண்ணிட்டு
க்ளோசிங்ல ஒரு தடவை கிளீன் பண்ணி எல்லாமே எல்லா பொருளும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து நீடிச்சு இருக்கும் சார். நாங்களும் கஸ்டமர் கிட்ட கொடுக்கும்போது அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 years 10 years விளையாடுற மாதிரி தான் நாங்களும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சைட்ல கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். பிரீமியம்லாம் அந்த ரேஞ்சு வரும். இப்போ டோர்னமெண்ட் போர்டுனா டோர்னமெண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு 3 இன்ச்சு பார்டர் சைஸ் சார். இந்த 2 இன்ச்சுக்கு வந்து 6 mm பிளவுட் போடுவோம். 3 இன்ச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 mm போடுவோம். 3க்கு 2க்கு வந்து 12 mm போடுவோம். அதே 3க்கு 4க்கு 2க்கும் 12 mm போடலாம். அகைன் 16 mm 20 mm அந்த மாதிரி 24 mm வரைக்கும் ஹையஸ்டா இருக்கு. ஸோ பேசிக் ஒரு 8 mm வரைக்கும் எனஃபா இருக்கும் அது வீட்டுல விளையாடுறதுக்கு. ஸோ 12க்கு மேல அது கமர்ஷியல் பர்பஸ்ல போயிடும். அந்த மாதிரி இருக்கு சார். பிரீமியம் இன்னும் நல்லா இருக்கும். பேசிக்கும் நல்லா இருக்கும். பிரீமியம் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பாலிஷ்லாம் வந்து ஒரு கிளாசி பாலிஷா பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கம்பெனி பாலிஷ் தான், செயின் லாக் அந்த மாதிரி ஒரு பிராண்டட் கம்பெனி பாலிஷ் தான் போறோம். லோக்கல் பாலிஷ் மேல பாலிஷ் போறோம் அப்படின்னா அது நாளடைவுல அது வந்து இல்ல அது வந்து நம்ம ஸ்மூத் வந்து சீலர் போட்டு தான் அந்த பாலிஷ் பண்றோம் சார். ஸோ பாலிஷ்க்கும் ஸ்மூத்னஸ்க்கும் இல்லை, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த ஒரு லேயர் வந்து உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும். அந்த பவுடர் எல்லாம் போறாங்க, அதுக்காக தான் 2 times துடைக்க சொல்றேன். சில பேர் வந்து அவங்க அந்த கிளீனிங் இது எல்லாமே ப்ளே பண்ணுவாங்க. அப்ப என்ன அந்த பவுடர் 24 hours அதில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்பாட் அங்கங்க வரும். அதுக்காக தான் நீங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்க விளையாடும் போது ஒரு ஓப்பனிங்ல ஒரு டஸ்ட் தொடச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா யூஸ் பண்ற பவுடர் போரிக்கு, ஸோ அது நல்லா ஸ்மூத் இருக்கும். நீங்க தொடச்சிட்டு கொஞ்சம் விளையாடிங்க. ஓப்பனிங்லயும் க்ளோசிங்லயும் ஒரு தடவை தொடச்சிட்டு விளையாடி கவர் போட்டு வச்சிடலாம். மற்றபடி உங்களுக்கு பேக் சப்போர்ட் பாத்தீங்கன்னா நம்ம டீ கூட் தான் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். டீ கூட்ல பாத்துடலாமா? அது தாராளமா சார். இது வந்து பாத்தீங்கன்னா வுட் செக்ஷன் சார். இதுலதான் பாத்தீங்கன்னா அந்த மிஷினரியில கட் பண்றது, மேக்கிங் இங்க கட் பண்ணிட்டு அந்த பக்கம் ப்ரொடக்ஷனுக்கு வந்துடும். அது வருங்க அந்த பர்மா டீக்கு. இதெல்லாம் காஸ்ட்லி பட் நல்லா இருக்கும். லாங் லைஃபா வரும் இந்த குவாலிட்டிலாம். அந்த பர்மா டீக்லாம் இந்த கிராஸ் கட் பண்ணிட்டு தான் அந்த ப்ரொடக்ஷனுக்கு அங்க வரும். ஸோ அதுல இருந்து நம்ம அந்த ஜாயின் பின் எல்லாம் வுட் ரெடி பண்ணோம்னா ஃப்ரேம் உங்களுக்கு போர்டு ரெடி ஆயிடும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்படிதான் கிராஸ் பண்ணுவோம். மாதிரி கிராஸ் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பீஸையும் நம்ம அதை ஆட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணணும் சார். இன்னும் இதுல வந்து நம்ம அந்த அடுத்த செட்டிங் பாத்தீங்கன்னா தட்டு போட வேண்டியிருக்கும். தட்டு போட்டு பண்ணணும். இந்த ஹெவி பேஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் மரம். இது வந்து ஃபுல்லா வுட் மேக்கிங் செக்ஷனு. அந்த பக்கம் வந்து உங்களுக்கு பாலிஷ் செக்ஷன் எல்லாமே அதுல பண்ணிடணும். இந்த மாடல் எவ்வளவு வருது? இது வந்து ஸ்மால் சைஸ் சார். 1.25 inches வரும். பார்டர் வந்து பாத்தீங்கன்னா 2 inches வரும் சார். இது ஆக்சுவலா ஒரு பிலோ ஒரு 5 to 6 years வரைக்கும் கிட்ஸுங்க விளையாடலாம். ஸோ இதுக்கும் பேக்ல வந்து டீ கூட் தான் கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் ஹெவி பேஸ் நல்லா இருக்கும் சார். 2 inch ஃபுல் திக்னஸ். இது சின்னது இவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஆமா சார், அது கொஞ்சம் ஹெவி வுட் ஹார்ட் வுட்ல பண்றதுனால அந்த வெயிட் கண்டிப்பா வரும். ரெண்டாவது நம்ம போறது வந்து 2 inch ஃபுல் சைஸ் போடுறோம் சார். ஆக்சுவலா 2.25 வுட் சைஸ் வரும். அதை நம்ம சர்ஃபேஸ் பண்ணி ஒரு 2 inch கொடுத்தோம்னா தான் கொஞ்சம் நல்லா பெண்டு கிண்டு இல்லாம இருக்கும். அது இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது மீடியம் சைஸ் சார். இது அவுட்டர் டு அவுட்டர் 27 inches வரும். இது வந்து மீடியம். இது வந்து பாத்தீங்கன்னா 7 years to 12 years வரைக்கும் விளையாடலாம். ஸோ இது மிடில் விளையாடுற பசங்களுடைய போர்டு. இது கொஞ்சம் நல்லா இருக்கும் குவாலிட்டி. அது அவங்க பிளே பண்றதுக்கு சர்ஃபேஸ் எல்லாம் கிளீனா இருக்கும். இது நெட்டு தான் சொன்னீங்க? ஆமா சார், இது நெட்டு. இது பேக்ல வந்து நம்ம யூஸ் பண்றது சாலிட் டீ கூட் தான் போடுறோம். வெளியே வந்து ஒரு பேக்கிங் கூட் மாதிரி போடுவாங்க. இது நம்ம இந்த வீட்டு வேலைங்கெல்லாம் யூஸ் பண்ற அந்த டீ கூட்ன்றது காலங்காலமா நல்லா இருக்கும் சார். வீட்டு வேலைங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம பேக் சப்போர்ட் பீஸ்க்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிக் சைஸ் சார். ஸோ இதோட நேம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ். இது டோர்னமெண்ட் போர்டு. இது டோர்னமெண்ட்னுடைய பேசிக் சைஸ் பிராக்டிஸ் மாடல். இது வந்து அவுட்டர் டு அவுட்டர் 33 inches வரும். 2 inch பார்டர் திக்னஸ். உள்ள வந்து லேயர் வந்து 4 mm சார். இந்த 4 mm கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கும். வெளியே வந்து மார்க்கெட் போர்டு 2.5 3 mm வருது இல்லைங்களா, அதுல வந்து அந்த ஒரு அலைன்மெண்ட் வரும். ஸோ நம்ம கொடுக்குறது எல்லாமே 4 mm. 4 mm போடும்போது உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து அப்படியே டோட்டலி எல்லாமே எல்லா பக்கமும் ஃபிளாட்டா இருக்கும். நல்லா ஸ்மூத்தா இருக்கு. ஆமா, ஸ்மூத் இருக்கு. அந்த சீலர் கோட்டிங் கொடுக்கறதுனால அந்த மாதிரி வரும் சார். இதுக்கப்புறம் இந்த பேக் சப்போர்ட் பேஸும் ஹெவி நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் பீஸ்ல மார்க்கெட் போர்டு எப்படி இருக்கும்னாக்கா இது 2 அடி நாங்க லென்த் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். இதுல வந்து 2 அடியில ஒரு 4 பீஸும் 2 அடியில 4 பீஸ் கொடுப்பாங்க. ஸோ 2 அடின்றது இவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் பீஸ் இல்லைன்னா இந்த பிளவுட் வந்து தொய்ய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு இது இஷ்யூஸ் நம்ம கரெக்ட் பண்ணோன்றதுனால எல்லாத்தையும் 2 அடி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த பேக்கெட் நெட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளன் காட்டன் நெட்டு. இதுதான் நான் முதல்ல சொன்னது. உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ் எல்லாம் நிறைய எடுக்கும். மொத்தம் ஒரு நீங்க அந்த கேம் முடிகிற வரைக்கும் காயின்ஸை எடுக்க வேண்டியது இல்லை. ஸோ அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும்.
இது வாரண்டி எல்லாம் இருக்கானே அதுக்கு? இது ஸ்போர்ட்ஸ் கொடுத்து டோட்டலா இல்ல சார். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு சர்வீஸ் சப்போர்ட்னா பண்ணிக்கலாம், இமிடியேட்டா பண்ணி தருவோம். ஓகே, வித்தின் 2 daysல அப்படியே பண்ணிக்கலாம். சரி. இப்போ இன்கேஸ் இப்போ இங்க வாங்கியிருக்க மாட்டாங்க, வேற எங்கேயோ வாங்கியிருப்பாங்க. ஓகே, போர்டு வந்து டேமேஜ் ஆயிருக்கும். பண்ணலாம் சார். சர்வீஸ் ஒர்க்கும் மேக்கிங் பண்றோம். சர்வீஸ் ஒர்க் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு கிளப் போர்டு இதுதான் பண்ணலாம் சார். ஏன்னா பேசிக் போர்டுல அதை கழட்டும் போது கொஞ்சம் டேமேஜ் எல்லாம் வரும். கொஞ்சம் பெரிய போர்டு பிரீமியம் போர்டுல நம்ம அந்த சர்வீஸ் ஒர்க்கும் பண்ணி தரோம் சார். அதாவது பிளைவுட் மலையில போட்டு அவங்களுக்கு இதுவா இருக்கும். ஸோ நியூ பிளைவுட் நம்ம பிளைவுட் உட்கார வச்சு ஓவரால் புது போர்டா பண்ணி அவங்க நீட்டா கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து எப்படி கஸ்டமருக்கு மட்டுமா இல்ல இப்போ ஒரு அகாடமின்னு சொல்லி எல்லாமே சார், ஆல் ஓவர் சார். கஸ்டமர், அகாடமி, கிளப் வச்சிருக்கவங்க, ஜெனரல் எல்லாத்துக்கும் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆபீஸ், ஐடி கம்பெனி எல்லாமே கார்பரேட் கம்பெனிலாம் பண்றோம். அதே மாதிரி ஆர்டர் எடுத்தாங்கன்னா கூட பண்ணுவீங்களா நீங்க? ஹோல்சேலும் நம்ம பண்ணலாம் சார். ஹோல்சேலும் பண்ணலாம். எவ்வளவு போர்டு குவான்டிட்டி வேணாலும். பட் டைமிங் கொடுக்கணும் அவங்க. ஏன்னா மெயின் நம்மளுக்கு டைமிங் தான். அந்த டைமிங்ல குவாலிட்டி கரெக்டா வரும். இமிடியேட்டா எதுவும் பண்ண முடியாது. பட் லாங் டைம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீ கூடு தான் சார். இதெல்லாம் லைவா அப்படியே வச்சிருக்கோம். இது வெளியே மேக்சிமம் போட மாட்டாங்க. ஏன்னா டீ கூடு ரொம்ப ரேட் ஆஃப் காஸ்ட்லி. ஒரு அடி இன்னைக்கு ஒரு குழி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 அது மாதிரி வருது. ஸோ அது காஸ்ட்லின்றதால பேக்ல யாரும் யூஸ் பண்றதுல பேக்கிங் வுட் அது மாதிரி போடுவாங்க. நாங்க டீ கூட்டே போடுறோம் சார். எங்களுக்கு குவாலிட்டி மெயின், தரம் மெயின். அதான் 20 years நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னா பாத்துங்களேன். 2002 எங்க சென்ஸ் மக்கள் அதோட கஸ்டமர் சப்போர்ட்டோட வண்டி போயிட்டு இருக்கு. தரம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார். முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. இதுல வந்து இந்த கார்னர் ஸ்டிக்கர்லாம் வந்து கொஞ்சம் ஹோல்சேல் டீலரு தமிழ்நாட்டுக்குள்ள ஹவுஸ் ஸ்டேஷன் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். காரணம்னா ஒரு போர்டு எப்படியும் ஒரு போர்டு வைக்கும்போது அந்த ஸ்கிராச்சஸ் இல்லாம இருக்கும். இது ஒரு அட்வான்ஸா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். வெளியே வந்து இது பிளைனா தான் வரும். ஒட்டி வைக்கும் போது ஆமா சார். இப்போ ஒரு போர்டு இப்படி ஒரு போர்டு வச்சு பேக் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃபா போய் எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் இல்லாம கரெக்டா போய் சென்ட் ஆயிடும். அதே மாதிரி இல்ல சார், இது பர்மனண்டா இருக்கிறது தான். சோ அவங்க ஒரு செவரு பக்கம் சாத்தும் போது ஒரு ஸ்கிராச் வராது. எல்லாத்துக்கும் ஒரு சேஃபா தான் இருக்கும் அந்த மாதிரி. அதே மாதிரி கலரிங் ஸ்டிக்கர் கார்னர் வந்து நிறைய டிஃபரன்ஸா கொடுக்குறோம். ஒரு ஈச் போர்டு ஒரு கலரு அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவா அது கலரும் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதே மாதிரி நெட்டும் அந்த மாதிரி தான் கலர் வைஸ் வரும். ஒரே மாதிரி இருக்காது, கலரா வரும். நல்லா இருக்கும், பார்க்க லுக்கும் நல்லா இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். பேஸ் பாத்தீங்களா? வெயிட் ஆல்மோஸ்ட் ஒரு 10 kg மேல இருக்கும். பேசிக் போர்டே இது. பிரீமியம்லாம் ஒன்று தூக்க முடியாது போர்டு. போர்டு இருந்தா போதும், ஜிம்முக்கு போவாங்க. ஆமா சார், இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். இங்க வைக்கிறது அங்க வைக்கிறது. இது பிளைவுட் ஆனா இதோட பிளைவுட். ஆமா சார். இப்போ நாங்க சொன்னேன் இல்லைங்களா அந்த பிரீமியம்க்குலாம் 8, 12 எல்லாம் பண்றேன்ட்டு, அந்த மாதிரி பிளைவுட் சார். இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 mm 12 mm சொல்லி வந்துட்டு இருக்கு. இதுதான், இது ஒரே ஷீட்டா நாங்க டோர்னமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பிரீமியம் குவாலிட்டிக்கு யூஸ் பண்ற பிளைவுட். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீமியம் குவாலிட்டினோட ஃப்ரேம் சார். 3 inch 2 inch அந்த மாதிரி வரும். சரி ஓகே. இந்த ஃப்ரேம்னா அதுவும் வுட்டா இல்ல? எல்லாம் வுட் தான் சார். வுட் தான். வுட் வந்து அந்த மேக்கிங் பர்பஸ்ல இருக்க அசம்பிளி ஃபினிஷிங்க்கு வரணும். சரி. ஆக்சுவலா இப்போ நம்ம உள்ள பார்த்தோம் இல்லைங்களா சார், அந்த பிளைன் வுட்ல இந்த மாதிரி கிராஸ் கட் பண்றோம். ஸோ கிராஸ் கட் பண்ணிட்ட உடனே அதை வந்து நம்ம ஒரு ஃப்ரேம்ல நம்ம அடிச்சிடுறோம் சார். அந்த மாதிரி ஒரு அதை கட் பண்ண உடனே நம்ம ஒரு பிளைன் ஃப்ரேம்ல இந்த மாதிரி அடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அதை வந்து பட்டி பார்த்துட்டு இதுக்கும் பட்டி பாப்பீங்களா? ஆமா சார். வுட்ல வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு 2 கோட் பட்டி வரும். சரி. சோ ஃபைனல் ஒரு ஆமா, அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் வரும். ஸ்மூத்னஸ் வரும். சோ பட்டி பார்த்து ஃபினிஷிங் பண்ணது அங்க இருக்கு. அந்த பட்டி பார்த்ததுக்கு மேல இந்த பிளைவுட் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிடுவோம். ஃபிட்டிங் ஒர்க் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பேக்ல. இந்த மாதிரி ஃபிட்டிங் வரும். ஆமா சார், ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணோம் இல்லீங்களா, அதை வந்து இதுல இன்சர்ட் பண்ணிட்டு சைடுல எல்லாம் உங்களுக்கு அந்த ஃப்ரேம்லாம் கட்டிங் வந்துரும். அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து இந்த மாதிரி பாலிஷ் டைப்ல சீலரும் பாலிஷும் கலந்து அந்த மாதிரி டைப்ல பண்ணுவோம். இந்த பெயிண்ட் எப்படி நார்மலா வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் தானே அது? இது வந்து தனியா வருது சார். ஸ்கிரீன் பிரிண்டிங் சொல்லி அது தனியா இங்க் வருது. சோ அது வந்து நாங்க அதுக்குன்னு ஸ்கிரீன் தனியா வச்சிருக்கோம். அந்த டை வந்து அதுல வந்துரும். பிளைன் ஷீட்டா தான் ஆக்சுவலா வருது பண்றோம். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த இங்க் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ரெட் ஒரு கோட்டிங் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் கோட்டிங் வரும். இங்க் வந்து உங்க லாங் லைஃபா நிக்கும் உங்களுக்கு. ஸ்கிரீனிங்க்கு நல்ல குவாலிட்டியான இங்க் தான் அது. இந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மேல பாலிஷ் ஏத்துவீங்க? ஆமா, பெயிண்டிங் முடிஞ்ச உடனே ஒரு 2 கோட் பாலிஷ், அகைன் ஒரு கோட் பாலிஷ் வரும் சார். ஃபிட்டிங் ஃபைனல்ல ஒரு கோட் பாலிஷ் வரும். பாலிஷ் எவ்வளவு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு ஸ்மூத். ஆமா சார், பாலிஷ் வந்து உங்களுக்கு வந்து அந்த லைன் கிரிப்புக்கும் கொஞ்சம் கிளாஸியா கொஞ்சம் ஷைனிங்கா தெரியும். ஸ்மூத்னஸ்க்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட்லயே நம்ம அந்த சீலர் பட்டிலேயே ஃபர்ஸ்ட்ல பண்றோம் பாருங்க, அது அதுல கிளீன் பண்ணிடுவோம். வெறும் பிளைனா வர பழகில 2 கோட் சீலர் பட்டி வந்துரும். இதுலயே இது வந்து இப்ப நீங்க பாக்குறது கிளாசி சார். இன்னொரு மெத்தட் வந்து பியூ ஒரு சொன்னோம் பாத்தீங்களா பாக்ஸ், அது வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் இன்னும் நல்லா இருக்கும். பட் ஷைன் இருக்காது, மேட் பினிஷிங் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மெத்தட் அது. அது வந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சம்
கை வச்சோம்னா அப்படியே வலிக்கிட்டு போகும் அந்த மாதிரி மெத்தட் அது. பட் ஆனா பிரீமியம் குவாலிட்டிக்கு தான் அது யூஸ் ஆகும். இது பேசிக்ல இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பிரீமியம் மீன்ஸ் ஒரு 3 inch ஃப்ரேமு 4 inch வருது இல்லைங்களா, அது மாதிரி. அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிராச்சஸ் இல்லாம இருக்கும். இந்த மெட்டீரியல் கொண்டு தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பியூன்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் வருது. இது பிளைவுட்க்கு அப்ளை பண்ணோம்னா நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சார் அந்த பேக் சப்போர்ட் பீஸ் சார். ஓகே ஓகே. இது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆமா இதுதான் வந்து மெயின். இதுல என்ன நம்ம இந்த சென்டர் பீஸ் லாங்கா கொடுத்துருக்கோம். இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்ஸ் போர்ட்ல வந்து சின்னதா தான் போடுவாங்க. சோ இந்த சைஸ் இந்த சென்டர் பீஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதா போடுவாங்க. நம்ம அதையும் லென்த்தா போட்டிருக்கோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது, சப்போஸ் குழந்தைங்க மேல ஏறி நிக்கும். சோ அப்படியே பிளஸ் மாரி போட்டோம்னா கொஞ்சம் அந்த வெயிட் தாங்கும். சோ இதுலயும் அந்த குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இது கொடுத்துறது டீ குட் தான் போட்டிருக்கோம். இதுக்கும் இது 1.5 திக்னஸ் ஃபுல்லா இருக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு அந்த வளையற தன்மை இருக்காது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல வந்து ஹெவி நியூமேட்டிக்ல பண்ணிட்டு இருக்கோம் சார். இது கொஞ்சம் அட்வான்ஸா வந்திருக்கு. பட் நல்லா இருக்கு, மேக்கிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். நானியோட இது இன்னும் அட்வான்ஸ். நம்மளுக்கு வேலையை சீக்கிரம் முடியும், குயிக்கா நம்ம பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பேர் சொல்லிட்டு யாராச்சும் வராங்க அப்படின்னும் போது டிஸ்கவுண்ட் இருக்குமா? பண்ணலாம் சார், பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணி தரேன். மேக்ஸிமம் ஒரு 10 வரைக்கும் பண்ணி தரேன். நான் மேக்ஸிமம் பண்ணி தரலாம். இந்த நீங்க சொல்ற ரேட்ல இருந்து 10%. ஆமா, நம்ம எம்ஆர்பி ரேட்ல இருந்து ஒரு 10% பண்ணி தரலாம். பிரீமியம் குவாலிட்டினா ஒரு 15% கூட பண்ணி தரலாம் சார். சேனல் மூலமா வரவங்களுக்கு நான் கண்டிப்பா பண்ணி தரேன். கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஆஃபர் வாங்கி வச்சிருக்கேன் நானு. வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா எல்லாரும் கொஞ்சம் சம்மர் வரைக்கும் கொஞ்சம் கண்டிப்பா ஒரு சம்மருக்குள்ள வர மாதிரி பாருங்க. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் சார். விமலா கேரம் போர்டு ஒரு நல்ல ஒரு லேபிளா இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். நீங்க ஒரு ஃபேமிலியா ஒரு என்ஜாய் பண்ணலாம். சம்மருக்குலாம் ஒரு நல்ல ஒரு கேரம் போர்டு வாங்குறோம்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு வாங்கிடுறோம். கண்டிப்பா சார். ஒரு சூப்பர் மார்க்கெட் போனா கிடைச்சிரும். குவாலிட்டி எல்லாம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா செய்யற இடத்துல இருந்து வாங்கும்போது ஆமா நம்ம ஒரு கண்டிப்பா சார் நல்ல நாலேஜ் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன பண்றோம், என்ன வுட் போடுறோம், சோ வுட் பட்டி பாக்குறதுக்கு முன்னாடி என்ன வுட் போடுறோம், பேக்ல என்ன பண்ணோம், எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படின்றத, ஏன்னா நம்ம ஜெனரல் ஸ்டோர்ல வாங்கும் போது அவங்க சொல்லி தப்புல கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. சோ இது நம்ம ப்ராடக்ட்னால நம்மள அவங்களுக்கு எல்லாமே தெளிவுபடுத்துறோம். சார் இந்த போர்டு இப்படி மெயின்டைன் பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி என்ன சர்வீஸ் சப்போர்ட்லாம் நிறைய பண்றோம் சார். இமிடியேட்டா பண்ணி தரோம். நாங்க சொல்ற மாதிரி மெயின்டைன் பண்ணீங்கன்னா போதும். அந்த மாதிரி இருக்கும். இங்க வாங்கினா நிறைய அட்வான்ஸ் என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும் சார். போர்டு வாங்கணும் அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 years வந்தது ஒரு சாட்டிஸ்ஃபைட் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. நானே ஒரு கேரம் போர்டு வாங்குறேன் அப்படின்னும் போது நான் போற கடையில வந்து இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. இல்ல ப்ராடக்ட் பண்ணணும் சார், பண்ணாதான் அவங்க கஸ்டமர். இப்ப 100 ரூபாய் மணி வேல்யூ தான். அவங்க ஒரு 2000 ரூபாய் போர்டு வாங்குறாங்க, 2500 ரூபாய் போடணுமோ அவங்களுக்கு உண்டான அந்த சாட்டிஸ்ஃபைடு என்ன சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம 4mm போடுறோம் சார். 4mm பெஸ்ட் எனக்கு கேட்டா. மார்க்கெட்ல நீங்க எங்க சொன்னாலும் 3mm தான் இருக்கு. 4mm வர வச்சு போடுவாங்க. பட் மாடர்ன் மேனுஃபேக்சர் எல்லாம் 3mm. 4mm போட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுலயும் வந்து கிரேட் இருக்கு சார். நம்ம போறது போஸ் கம்பெனின்னு சொல்லி ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம டீலர்ஷிப் எடுத்துருக்கோம். நல்லா இருக்கும், அது குவாலிட்டி நல்லா இருக்கும். நிறைய வருது மார்க்கெட்ல. 4mm சொல்லலாம் போடலாம், பட் குவாலிட்டியில அதுலயும் டிஃபரன்ஸ் வரும். நம்ம போறது A கிரேட் நல்லா இருக்கும் பிளேவுட். நிறைய கிளப்புங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரீஒர்க் போர்டும் வந்திருக்கு. சிம்கோ பிராண்ட் ஒண்ணு வந்திருக்கு எங்களுக்கு. சோ அதையும் ரீஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வாங்க, நம்ம சேனல் மூலமா வரவங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்க 10% பண்றாமே நான் பண்ணி தரேன். சரி சரி. உங்க வீட்டுக்கு ஏதாவது கேரம் போர்டு வாங்கினா கண்டிப்பா விமலா கேரம்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. உங்க எல்லாரும் வேற ஒரு வீடியோல பாக்குறேன். டேய் எங்கடா கூட வந்த ஆளை காணோம். நான் என் கூட வந்தானே பாத்தீங்க. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வீடியோ எடுத்துட்டியா? டேய் உனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்றது. வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன்டா. வீடியோ எடுத்து முடிச்சிட்டியா? ஆமா. பிரச்சனைனா நான் ஃபர்ஸ்ட் வருவேன்டா. சரி எங்க போன? பசங்களோட கேம் ஆடிட்டு இருந்தேன். அப்படியே போய் விளையாடு போ. ஷட்டில் கார்க் போ. என் பேர் வந்து ஸ்ரீனிவாசன். இவனுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கான். உன் சேனல் பேர் என்னடா? கிங் டான்ஸ் ஃபயர். கிங் டான்ஸ் ஃபயர். என்ன போடுவ அதுல? டான்ஸ் ஆடுவியா நீ? சூப்பர். ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரும் வேற ஒரு வீடியோல பாக்குறேன். பாய்.